ரிஷபம் ராசி அன்பர்களே, 15/7/2024 முதல் 21/7/2024 வரை கிரக அமைப்புகள். ராசி ஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும், குடும்பஸ்தானத்தில் சூரியனும், சகோதர ஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும், புத்திரஸ்தானத்தில் கேதுவும், சத்ருஸ்தானத்தில் சந்திரனும், தொழில் ஸ்தானத்தில் சனியும், லாபஸ்தானத்தில் ராகுவும் இருக்கிறார்கள். சந்திரன் இந்த வாரம் துலாம், விருச்சிகம், தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இந்த வார கிரக மாற்றம் ஆடி மாதம் 1ஆம் தேதி, அதாவது 17/7/2024 அன்று சூரியன் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். பலன்கள்: நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் ஏற்படும். கடன் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். கால்நடை பணிகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்கவும். வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். திருப்பணி சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உருவாகும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். நேர்மைக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும். அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் தாமதம் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்களும் அனுபவமும் ஏற்படும். ஜூலை 15ஆம் தேதி அன்று சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கும் ராகுவின் நட்சத்திரமான சுவாதியில் சஞ்சாரம் செய்கிறார். லாபம்தான், ஆனால் ரிஷபத்திற்கு அந்த 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம். ஆகவே சிறு தொல்லைகள் உண்டாகி லாபம் கிடைக்கும். ஜூலை 16ஆம் தேதி சந்திரன் குருவின் நட்சத்திரமான விசாகத்தில் பயணம் செய்கிறார். பெரிய கிரகங்களின் சப்போர்ட் அந்த இடத்திற்கு இல்லை. இந்த நாள் சுமார் ஜூலை மாதம் 17ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் சனியின் நட்சத்திரமான அனுசத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். சனி சந்திரனை பார்க்கவும் செய்கிறார். குரு செவ்வாய் சந்திரனுக்கு நட்பு, அவர்களும் பார்க்கிறார்கள். இந்த நாள் மிக நல்ல நாள். அடுத்து ஜூலை 18ஆம் தேதி புதன் நட்சத்திரமான கேட்டையில் பயணம் செய்கிறார். இன்றைய நாளும் மிக சிறப்பு வாய்ந்ததுதான். ஜூலை 19ஆம் தேதி சந்திராஷ்டமம். பணம் கொடுக்கல் வங்கலில் கவனம் தேவை. ஜூலை 20ஆம் தேதி சந்திராஷ்டமம் விலகுகிறது. 21ஆம் தேதி திருவோணம். தன் சொந்த நட்சத்திரக்காரர்கள் சந்திரன் பயணம் செய்கிறார். புதன், சுக்கிரன், சூரியன் இந்த 3 கிரகங்களையும் குரு தன் உச்ச வீடான கடகத்தில் வைத்து அழகு பார்க்கிறார். இந்த நாளும் சிறப்பு வாய்ந்ததுதான்.